ஒரு வேலைக்கே தெரிஞ்சல சார் வர நேரமாச்சு சார் இப்போ நான் ஆயிடுச்சு சும்மா கத்தின்னு கிடைக்கிறீங்க இன்னும் ஆகி போச்சு அவர் டிசபிலிட்டி தான் சார் கட்டணம் சார் வந்துருக்கேன் ஏன் சார் கத்துறீங்க என்ன பிடிச்சி கத்துவாரு நீ என்ன இன்சைட் பண்ணாதுக்கிற சார் என்ன கேட்கறது இருக்கட்டும் சார் நீங்க இன்சல்ட் பண்ணிருக்கீங்களா நீங்க ஒழுங்கா பண்ணிருக்கீங்களா சார் எனக்கு என்ன குறை சார் ஜிப் அவுந்து இருக்குது சார் முண்டை இப்ப ஜிப் எடுத்து விட்டாளா யார் சார் தேவையில்லாத கேள்வி கேட்க சார் வர போறார் சார் அது ஒரு வண்டி வருது சார் சார் தான் வராரு கொஞ்சம் ஒழுக்கமா இருங்க சார் எப்படி சார் இருக்கீங்க கிட்ட வராது கொஞ்சம் தள்ளி நின்று பேசு. நாராயணா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார் சார் எடுத்து வாங்கடா சரிங்க சார் அதெல்லாம் எதுக்கு நாராயணா விடு. நீங்க முதலாளி பிள்ளை உங்க மரியாதை செய்யலன்னா முதலாளி கோச்சுக்குவாரு. என்ன அவரு விடுங்க சார் இதெல்லாம் இந்த வயசுல அனுபவிக்கணும் சார். டக்குன்னு வாடா. வர இருடா என்னடா என்னடா வந்துட்டேன் சார் தான் சார் என்னப்பா இப்படி கசக்கி எடுத்துட்டு வந்து குடுக்குறாப்ல? அதெல்லாம் விடுங்க சார் கோச்சுக்காதீங்க. ஜோ என்ன கருப்பு கருப்பா இருக்கு? என்றாது ஒண்ணுதாங்க இது எப்படி ஆன்றது கோப்பு அதிகமா போச்சு சார் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. யோ என்ன அங்கங்க கறி கறி ஆகுது சார் மேல கந்த துணி எடுத்து போட்டிருக்கீங்க நீ. சாரே கம்னுக்கிற நீ ஏன் பேசுகிற? என்ன பேசுற பாருங்க சார் அந்தால. விடு குமரேசா பாத்துக்கலாம் விடு விடு விடு. எவ்வளவு பெரிய மச்சன காட்டா இருப்பாரு. ஏய் மாலை எடுத்து வாங்கடா. இந்த வாட்டி நான் போல நீ போ. மாலை வாங்கி வச்சுக்கிறேன் சார் நீங்க வருவீங்கன்ட்டு. நாராயணா ஏன் நாராயணா அதெல்லாம் நான் ஏன் என்ன சார் இப்ப நான் ஏன் வீட்டுக்கு ஓனர் ஆக்கிக்கிறேன் சார் உங்க அப்பா. கொள்ளாச்சு ஆயிட்டா தேவையில்லாம பேசாதடா கம்னுடா. சார் கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்து வருமா சாருக்கு? கேக்குவே போய் எடுத்துட்டு வாடா. சார் ஃப்ரெஷ் ஜூஸா இல்ல நார்மல் ஜூஸா சார்? ஏய் ஏதாவது எடுத்துட்டு கொடுறா. ஏதாவது எடுத்து கூடா என்னையா பேசுற நாராயணா? தப்பா நினைச்சுக்காது சார் உங்களை சொல்லல சார். சார் ஏடா கூடமா ஆளா இருக்கா சார் இருந்தால எப்படி சார் இத்தனை வருஷமா இந்த ஆளை வச்சு உங்க அப்பா மேய்க்கிறாரு? நான் நாட்டு ஆடையில செம்மலி ஆடு ரேட்டு கம்மி. யோ செம்மலி ஆடம் ஒரு இடத்துல ரேட் அதிகம் தான் நீ முத்திர ஆடுன்னு சொல்லியா? முட்ல சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. டேய் பால் எடுத்து வாங்கடா. சார் நான் ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுமா எப்படி சார்? இன்னும் நீ பாலியா? நீங்க தான் சொல்லவே இல்லையா ஃப்ரெஷ் ஜூஸ் வேணுமா என்ன ஜூஸ் வேணும்னு? சார் என்ன ஜூஸ் வேணும் சார் உங்களுக்கு? டிராகன் ஃப்ரூட் ஜூஸ் வாங்கிட்டு சொல்லுப்பா. டேய் டேண்ட்ரப் ஜூஸ் வாங்கி வர போய். சார் டிராண்ட்ரப் ஜூஸ்லாம் இல்ல சார். சார் அது இல்லையாமே வேற என்ன சாப்பிடுறீங்க? வேற என்ன ஜூஸ் நல்லா இருக்கும்? சார் பட்டர் ஜூஸ் நல்லா இருக்கும் சார். பட்டர் ஜூஸ் ஒன்று வாங்கிட்டு சொல்லுப்பா. பட்டர் பிஸ்கட் ஜூஸ் வாங்கி வாடா. சார் பட்டர் பிஸ்கட் ஜூஸ்லாம் கிடையாது சார். ஏன் கிடையாது நான் வாங்கிறேன் சார். டேய் நீ எப்பறா பட்டர் பிஸ்கட் ஜூஸ் வாங்கிட்டு வருவ? பட்டர் பிஸ்கட்ல பால் கொஞ்சம் ஊத்தி சக்கரை கொஞ்சம் போட்டா பட்டர் பிஸ்கட் ஜூஸ் சூப்பர். அதே வாங்கி வா போய். யோ லூசாயா நீனு? பட்டர் பிஸ்கட் ஜூஸ்னு சொல்லிட்டு இருக்க. பட்டர் ஃப்ரூட் ஜூஸ் அத சொல்லு. அவர் என்ன சொல்றாரு கேட்டீங்கடா? சார் அதுக்கு முன்னால மாலை போட்டுடலாம் சார். உள்ள போன தூங்கிட்டான்னு நினைக்கிறேன் சார். தூங்கிட்டாடா போய் புட்டி வச்சுட்டு வாடா. ஒரு நிமிஷம் சார். விளையாட்டு பசங்க நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. யோ என்ன தப்பா நினைச்சுக்காத. ஜூஸ் சொன்னா இன்னும் வர காணா. மாலைக்கு போனா இன்னும் 1/4 மணி நேரம் ஆகுது அவனும் வர காணா. வரும்பா சாலே கம்னுக்குற நீ அவசரப்படுற. யாரே கம்முன்னு தான் இருக்கிறாரு. வந்திருக்காரு ஒரு சேரை போட்டு உட்கார சொன்னியா? டேய் சார் எடுத்துனாடா கண்டவளா திட்டுறா என்ன. யோ யார கண்டவன்றா? சார் இந்த அவமானம் எனக்கு தேவையா சார்? சரி 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 கோபப்படாதீங்க. சார் நான் உங்க அப்பா வந்து வேலை செய்யறேன் சார். நேத்து வந்து என்ன பேசுறான் பாரு சார். நாராயணா நீ அப்பப்ப வாயை விட்டுற. கண்டவன் சொன்னது தப்பு தானே? சரிங்க சார் நான் சொல்ல மாட்டேன் சார். சேர் எடுத்து வந்து போட போறேன். இன்னும் சேர வரலையா? டேய் பாருடா அசிங்கப்படுறாங்க. சார் நான் வேணா சேர் எடுத்துன்னு வரட்டுமா சார்? நான் அதை தான் சொல்லுகிறேன் ஏத்துறாங்கடா. நீ முன்னால இருக்கிற நீ போயிட்டு வந்துரு. ஏன் நீ போக மாட்டியா? நீயே கேளுப்பா. அவன் முன்னால இருக்கிறான் நான் பின்னால இருக்கிறேன். அவன் போகணுமா நான் போகணுமா? அவன் தான் போணும். நான் வந்தா போனேன் என்ன பத்தி விட்டு வருவாங்கடா. பேசாம எப்படி ஒண்ணா பண்ணலாம். நீயே போவேனா நானும் போவேனா? நீ போப்பா. ஏய் என்னடா என்ன பார்த்தா கேன பை மாதிரி இருக்குதா? ஏதா இருந்தாலும் சொட்டத்தல என்ன சொல்ற? டேய் என்ன இது? சார் ஒரே நிமிஷம் புரியுது சார். பாத்தீங்களா சார் அங்க சுத்தி இங்க சுத்தி என் தலைமையில கை வச்சுட்டா. தலையில கை வச்சதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருச்சு. யோ மண்டை இந்த மண்டையை வச்சிருந்தா இவ்வளவு நெக்லா பேசிந்தியா? மாலை எடுத்துட்டு வாயா. டேய் மாலை எடுத்து வாங்கடா. சார் மாலை வச்சுக்கின்னு தூங்கிட்டு இருக்கிறா சார் இந்த ஆளு. சார் ரோஸ் அப்ப மாலை நல்லா பெருசா இருக்குது. இத புடியா முதல்ல. சார் வாங்கடா எடுத்து வாங்கடா. சார் கண்ணை மூடிக்கிங்க எப்படி போடுறாங்கன்னு பார்க்கலாம். சார் யோ என்னயா இது? யோ என்னயா இது? அததான் சார் நானும் கேட்டேன். யோ என்னயா இது? அதுதான் அவரு சொன்னாரு. யோ யாரு சொன்னா என்னயா? அழுக்கு சால்வை பிஞ்சு போன மாலை என்னயா இது? சார் மாலை வாங்க சொன்னேன் சார். வழியில மாடு மேய்ஞ்சு போச்சு சார். சார் ஏன் போய் சொல்றீங்க? நீங்க ஏற்கனவே பழைய மாலை தானே வாங்கிட்டு சொன்னீங்க. போய் சொல்லாதடா. ஐயோ நாராயணா ஏற்கனவே பழைய மாலை வாங்கினது. என்னயா அதெல்லாம்? சார் இவனுக்கு போய் சொல்றாங்க சார். இவங்க நம்பாதீங்க சார். நான் ஏன் சார் போய் சொல்ல போறேன்? ஏன்பா நான் போய் சொல்லுவேன்.
இது நான்சென்ஸ் ஸ்டூபிட் இடியட். ஒரு ஓனரோட பையனுக்கே படி அம்மால எடுத்துட்டு போறியா சார்? இந்த ஆளை உடனே டிஸ்மிஸ் பண்றோம் சார். சார் அவசரப்பட்டு அவரை டிஸ்மிஸ் பண்றாதீங்க சார். என் மேல அவ்வளவு பாசமாடா கண்ணா. பதவி வேணா கம்மி பண்ணுங்க சார். சார் உங்களை இவ்வளவு அவமானம் படுத்திருக்கா, இருந்தாலும் என்ன சார் பண்ணலாம்? ஒண்ணும் பண்ண வேணா, நீ வாய மூடு. நாராயணா, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். ஆனா என்னையா மாலை இது? ரோஜா பூ மாலை. அட போயா. சார் ஒரு நிமிஷம் சார். யோ தூங்குறது இல்லையா? கேக்குது. எங்கேயா போறான் இவன்? சார் ஒட்டு மொத்தமா இவங்களை எல்லாத்தையும் தூக்கிடலாம் சார். நான் வேணா மேனேஜரா உட்காந்துறேன் சார். என்ன சார் பாக்குறீங்க? உங்களுக்கு விசுவாசியா இருப்பேன் சார். அந்த ஆள் 7 வீடு கட்டா சார். நான் இன்னும் ஒரு வீடு, அதுவும் வாடகை வீடு சார். நீங்களும் வீடு கட்டுறதுக்கு நான் தான் கட்டுறேன் உங்களுக்கு. சார் இந்த ஒரு ட்ரிப் மன்னிச்சிங்க சார். ஒரு ட்ரிப்பத்தை போட்டுங்க சார். நாராயணா, உன் அப்பா கிட்ட சொல்லி உன்னை வேலையை விட்டு தூக்குறதாயா? அடா அடா அடா, என்னப்பா ரூபா நோட்லயே சாருக்கு மாலையை போட்டுக்கிற? அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த ஆளு மாதிரி கஞ்ச பிசினரே நானு. என்றா இத? நீ வாயை கொஞ்சம் மூடு. சாருக்கு மரியாதை செய்யாத இப்படி பண்ணிட்டேன். டேய் கண்ணா, நீ தாண்டா அடுத்த மேனேஜர். சார் அப்போ நானு இல்ல அந்த ஆளு? சார் பாவம் சார், அந்த ஆளை வேலையை விட்டு தூக்கிடாதீங்க சார். எனக்கு கீழே வேலை போடுங்க சார். ஓகே நாராயணா, இனிமே கண்ணாக்கு நீ தான் எடுபடி. என்னடா சொல்றீங்க? அதான் சொல்லிட்டாங்கல்ல, போடா போய் தண்ணி எடுத்துனோடா. என்னடா சொல்ற? டேய் மேனேஜர் சார் தண்ணி எடுத்து வந்து கொடுக்க சொல்றாருல, எத்தனை வந்து குடுறா. ஏய் என்னடா மரியாதை பேசுறீங்க? உன்னடா மரியாதைக்குதே பபரி பயமாயா. இன்சல் இன்சல். ஒரு நாள் நான் இன்சல் மாத்தி போட்டு நான் பேசுறேன். நீமாடா சார் அங்க தண்ணி கேட்டது, நீ மட்டும் உட்காந்து நீ மாடா போக முடியாது. வந்துட்டான் ஜீப்பு போடாம. இனிமே நிர்வாகத்தை எல்லாம் ஒழுங்கா பாத்துக்கப்பா, சரியா? வரட்டுமா? சார் சார் அதை கைட்டு கொடுங்க சார். ஞாபகார்த்தமா வச்சுக்கிறேன் சார். ஆமா சார். இந்தாப்பா, வாயா உட்காரியா. எப்பா எப்படியோ மாலையை போட்டு ப்ரமோஷன் வாங்கிட்டோம். நீ 20 ரூபா மாலை, நான் 100 ரூபா மாலை. புரியலையா? காலை புரிய வைக்கும். சரி சார். யார் ராஜா பாஸ்போர்ட் அப்படி நடிக்க பாத்துக்கிட்ட? டேய் கொச்ச விட்டு தூங்குறான். யோ ஏந்திரியா. என்னப்பா கத்தினே கிடைக்கிறா? துபாரா யாருன்னு தெரியல, ஸ்ட்ரைட்டா வந்து வீட்டுல பாத்தனடா. யாருன்னு தெரியாது வீட்டுல பத்துனுக்குறாரா? ஐயா கூப்பிட்டா குறை கூட்டு தூங்கிறடா, எழுப்பான். ஐயா நீ ஏப்பிக்கப்பா. என்ன ஏப்ப சொல்ற? என்னடா ஜகா வாங்குறான்? தண்ணி பூச்சி வந்து மூஞ்சில ஊத்திட்டேன். இப்போ மூச்சு கீச்சு திணறு போதுப்பா. அப்புறம் கொலகேஸ்ல உள்ள போன பையனியா? ஏடா நான் என்ன குளத்துல தண்ணி விட்டுருந்தா சொன்னா, ஒரு டம்ளர் தண்ணி தானடா மூஞ்சில ஊத்துறேன்னா. எப்போ ஆளை பாக்குறதுக்கு டேஞ்சரா இருப்பா. யோசிச்சுக்கோ. என்ன இவன் பயமுத்துறான்? அது உள்ள டராரா இல்லையா? மூக்கு மட்டும் தான் 3 நிமிஷம் வெளியே இருக்குதா? எப்போ யாரையாவது கூட்டிட்டு வந்து எழுப்பிடுப்பா. யாரு போய் கூப்பிடுறதுன்னு தெரியல. குப்பா குப்பா. எப்பா கடல் போல வேண்டாம். பிஞ்சுக்கானா கொஞ்சம் வா பிஞ்சுக்கானா. என்னடா யார் அது படுத்துக்கிட்ட? பாஸ்போர்ட் காமா ஒரு சித்தமா விட்டு பையன். நீ வேறடா, அவன் பாட்டு நேரம் வந்து பாத்துக்கலாம்டா. அப்படியா? யார்ப்பா நீ? எழுப்புன ஏத்துக்க மாட்டான், கொத்த விடுறான். நோ பிஞ்சுக்கணா எப்படியாவது ஏப்பின்னு போய் வெளியே எங்கன்னா விட்டுருண்ணா. அவன் பாம்பு வச்சு ஏதாவது வெண்டு போச்சு, நான் என்ன பண்றது? பாமா என்னடா பயமுத்துற? உங்களுக்கு விஷயம் தெரியாது. இது மாதிரி ஆளுங்க எல்லாம் பண்டை குண்டா மாறுறாங்க. டேய் ரவி, என்னடா என்னன்னு பேசுறான்? எனக்கு கொஞ்சம் பயமா தான் பாக்குது. சரி நீ வீட்டுல இருக்கிறியா? நான் கொஞ்சம் வெளியே போறேன். இந்த சோக்கா நேரப்படுறான். இப்ப நான் தானே படுத்துவனா? பேசாம போலீஸுக்கு போன் பண்ணிடலாமா? போலீஸுக்கு போன் பண்ணா யாரு இவன் ஏது என்ன நீ உள்ள பிடிச்சி போட்டா பிஞ்சுக்கானா? அப்ப வேற ஆள் யாராவது போட்டு விட்டுலாமா? என்ன கோத்து விட்டுலாமா? புரியுற மாதிரி சொல்றா. எழுப்பிட்டுக்கடா. நீ சொல்றது கேட்டு தான். டேய் உன் ஃப்ரெண்ட் வரவனு சொன்ன, ஆனா எழுப்பி விட்டுலாம்டா. எப்போ என்ன பேசுற? என் மாப்பிள்ளைக்கு ஒண்ணுன்னா தாங்க முடியாது. இப்போ பிரச்சனை இல்லப்பா, மாப்பிள்ள தானே. இன்னொரு மாப்பிள்ள பூச்சிங்கன்னா போச்சு. பணத்தால் செய்ய முடியாது, எவனாலும் செய்ய முடியலடா. நானா மாப்பிள உள்ள கும்பல நின்னுக்கிறீங்க? மாப்பிள்ள எப்படி இருக்கிற? நல்லா இருக்கிறியா? நானா பையில 500 ரூபாய் சொல்லுறா. இதே அறியா? இது அவங்க பெரியப்பா டயர்ட் தூங்கி நிக்கிறாரு, கொஞ்சம் எழுப்பான். பெரியப்பாவா? அப்ப உங்க அண்ணன் மூஞ்சி ஒத்து போலியே. எங்க அப்பாவோட அண்ணன் புள்ள, அப்ப ஒத்துக்கும். என்ன மாப்பிள என்ன சொல்றான் அந்த ஆளு? ஆமா மாப்பிள்ள, எங்க பெரியப்பா தான் அது. எழுப்பு நீ. டேய் இருடா, நாங்களா வெளியே போயிட்டு போய் எழுப்பா. வெளியே போயிட்டு போயிருக்கா? நான் ஏன் சொல்றா? மனித வெடிகுண்டு. மாவு கழிச்சிக்கோ, தைல போட்டலாமா? பாடுறா அப்படியே போட்டு விடுறான் பாடுறான். நோ பிஞ்சுக்கிறா. என்ன பேசுங்க எடுக்கிற? சாரிப்பா மறந்து பேசிட்டேன். என்னடா உங்களுக்குள்ள நானும் பேசிக்கிறீங்க, மனித குண்டு வேற சொல்றீங்க? மாப்பிள்ள நீ அவரை எழுப்பிட்டு வந்தேன்னு வச்சுக்க, ஜாலியா சினிமாவுக்கு போலாம். புது படம் ரிலீஸ் ஆகிதுப்பா, தலை படம், போயிட்டு வாங்க. இப்படி சொல்ல மாட்டி எப்பவுமே ஆச்சரியமா இருக்குதா? திருந்திட்டப்பா நானா, இப்பெல்லாம் உன்னை மதிக்கணும்னு விருப்பப்படுறேன். சுத்தமா நம்பவே முடியலையா? என் பிஞ்சுக்கண்ணா ஒழுங்கா நடந்தது சொல்லு. நான் வர வெளியில் கோயில் நட்டு ஆடு மாடு நாய் நடிச்சு. மாப்பிள நீங்க பேசுறது டவுட் ஆகுது மாப்பிள, ஒழுங்கா சொல்லு. இந்த ஆளு யாரு? மாப்பிள்ள அவரே எழுப்பி கேட்டு தெரிஞ்சுக்கியா. அவன் சொல்றது கரெக்ட் தான். ஏன்பா யார் பையன்? எழுந்துருப்பா.
என்னடா டப்புனு ஏது உட்காந்துக்கனா? ஓய் அவங்க பெரியப்பா வந்தியா? டேய் அனுகுத்தி முக்கா, யார் ராணியா ஸ்ட்ரைட்டா வந்து வீட்டுல பாத்துக்கனா? மாப்பிள்ள என்னடா உங்க அப்பா ஏதோ பெரியப்பானா இப்ப வந்து ஸ்ட்ரைட்டா வீட்டுல உட்காந்து கேக்குறான். இல்ல மாப்பிள, இவரு ஸ்ட்ரைட்டா வீட்டுல வந்து பத்துக்கினாரு. எங்களுக்கு துறத்துக்கு பயமா இருந்துச்சு, அதனாலதான் அப்படி சொன்னோம். டேய் மாப்பிள்ள அதுக்கு என்ன கோத்து விட்டுருவியா? மாப்பிள 500 ரூபாய் வந்துச்சு, சினிமாக்கு போயிருக்கலாம்ல. டேய் அந்த காசு கொடுறா, அந்த தேர்ந்தனல்ல. எப்போ குத்துது தான், எப்படி இருந்தாலும் மாப்பிள தானே ஏப்பனா. நீ தான் அவன உன்னோட மாப்பிள பாத்துறானே. என்ன மாப்பிள்ள பணத்துக்காக இப்படியா மாறுவ? நாடா இதெல்லாம் மாப்பிள அவர் பேசத்தெல்லாம் கண்டுக்காத, பணம் இது நம்ம போறோம். சே பாக்கெட்ல இருந்து காசு வர அதுக்காட்டு கொடுத்துட்டா கொடுக்காதா எல்லாரும் மூக்கு நான். டேய் யார் ராணியா? வெயில் ஓவரா வந்து பாத்தீங்கன்னாப்பா வெயில் ஓவர் ஆச்சு வந்து பாத்துக்கியா? அது கேட்டுக்கிட்டுனா படுக்க மாட்டியா? இது நம்ம வீடு என்ன எனக்கு பத்திதான் இருக்கு. ஆமா உங்க அப்பா எழுதி குடுக்குறான், ஸ்ட்ரைட்டா வந்து பாத்துக்குவ. தொலைச்சு போடுவோம் தொலைச்சு. ஏன்பா இது என்னப்பா இது ஏன்பா சும்மா கத்துற? கத்தாம கொஞ்சம் வாங்கலா, உன்னால 500 ரூபாய் போச்சுடா. ஆம்பளை பரவாயா? ஆனா மாப்பிள்ள அந்த ஆள் ஏப்பத்துக்கு என்ன தூக்கி போட்டுக்கிற மாப்பிள்ள ரொம்ப கஷ்டமா இருக்குது மனசு. கஷ்டமா இருந்தா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடல, என்ன சொல்ற? டேய் WWE ராக்மண்டியா பொம்மை இருந்துரு ராக்கு மாதிரி ஏக்கறேன் பேக் மாதிரி சரிவா மாப்பிள்ள பத்து கூட்டணும் போ. டேய் அந்த 500 ரூபாய் கொடுத்துடுறா. எப்போ காசுலாம் கேட்டு கிடையாது, அவ்வளவுதான். அப்புறம் கோவம் வந்துடும் எனக்கு. இதோட அக்க போறாங்க இவன் வந்து வீட்டுல உட்காந்துக்கு நான் காசு கொடுக்கணுமா? குப்பா நான் ஒரு ஐடியா சொல்றேன், பண்றியா? என்ன ஐடியா? அந்த ஆள் பாக்கெட்ல காசு இருந்தா உதவுது. கரெக்டா சொன்னடா. என்ன தல வீட்டுல வந்து பாத்துட்ட, பாக்கெட்ல இருக்க காசு எல்லாம் கொடு. என்ன ஒண்ணுமே காணா? நீ ஏதாவது இருந்தா கூட என்கிட்ட ஒண்ணுமே இல்ல. வெறும் கை வீசினடா வந்துட்டான். இதுல வேற இருந்தா ஊறிவிடான். டேய் பிஜிக்கண்ணா இருக்குன்னு பார்த்தேன் இல்லன்றிய. ஏய் அந்த ஆள் கிட்ட காசு இருந்தா அந்த ஆள் எங்க வர போறான்? வா மாப்பிள்ள நம்ம போலாம். வர மாப்பிள எல்லாம் உன்னால தாயா பாரியா 500 ரூபாய் பிடிங்க போறான். பாத்துட்டேன் என்ன பாத்துட்டேன்? 500 ரூபாய் எடுத்து போதா பார்த்தேன். ஐயோ 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 மண்டி குழப்பறானே. நீ அப்படியே பாத்துக்க, நான் இப்படியே பாத்துக்கிறேன். நீங்க மட்டும் படிக்கல, நான் படிக்க மாட்டேனா? போச்சு 500 ரூபாய் போச்சு. ஊட கூட்டி சேரா போச்சு. கத்தாங்க தூங்க கனவுல பிகர் வரும்பா. பிகர் வருமா? அதே வீட்டுல பெப்பர் பை போட்டு சரிக்கல. குப்பா என்ன பிகர் வரும் கனவுல? டேய் பிஞ்சுக்கண்ணா கோவத்தை கலப்பாத, கம்முன்னு இரு. குப்பா அந்த ஆள் கனவுல பிகரிங் வந்துச்சுடா. டேய் அடிச்சு மண்டி வச்சுடா. எந்திரா ஏய், இது சாப்பிடுறியா இல்ல இது சாப்பிடுறியா? இது சாப்பிடுற கால் கூட 3 சாப்பிட்டேன். பாதி டேய் துண்ணு அழிச்சிருங்கடா. உங்களை எண்ணி கடையில சேர்த்தா அண்ணில வந்து அழிஞ்சு போச்சுடா. என்ன முதலாளி என்ன பேசுற? தம்மா துண்டு ஸ்வீட் எடுத்து துண்ணுதுக்கா இப்படி பேசுற? டேய் அந்த ஸ்வீட் டப்பா ஃபுல்லா இருந்தது, வியாபாரம் ஆகிதா? அந்த ஸ்வீட் எல்லாம் வயிற்றுல தான் போயிடுது. டேய் நீ எத்தியாடா? நான் இருக்கிற முதலாளி வியாபாரம் தான் இருக்கும். நான் வியாபாரம் ஆச்சு டப்பரா நல்லா ஓடி இருந்தது டீ கடை. எப்படி வச்சு பாடுறா? நீங்க சம்பளம் ஒழுங்கா கொடுக்கல, அவங்க நின்ட்டாங்க, நான் என்ன பண்றது? டப்பரா சொல்லிட்டேன், புது மாஸ்டர் வைக்க போறேன், ஒழுங்கா இருந்து சொல்லிட்டேன். அத நான் பாக்குறேன் முதல்ல, நீ போக்காரு போ. வரேன் இரு, உனக்கு வருது அர்ஜென்ட்டா, போயிட்டு வரேன். நான் சும்மா கத்தினி வேலை விட்டு நின்னுலாமா? வேலை விட்டு நின்னா ஜிங்கு அடிக்கிற சோத்துக்கு இரு, அங்க போய் நான் பாத்துன்னு வரேன். என்ன டீ கடைலாம் காணோம்? என்ன தம்பி டீ கடை எடுத்துட்டு இருக்கீங்க? போனது சரியில்லைங்க. நல்ல மனுஷனாச்சா, நீ தான் புதுசா இருக்க மாதிரி இருக்க. எங்கெல்லாம் புதுசா சேர்த்துட்டா பையன் எல்லாம் சேர்த்துட்டாங்க. என்னமோ என்ன சொல்றீங்க? சரி விடு தம்பி, சிஸ்டர் எடு. சிஸ்டரா? எங்க உள்ளதா இருக்க தேடுப்பா. புது பசங்களை சேர்த்துட்டு நம்ம உயிரை வாங்குறாங்களே. ஒரு பொருள் கேட்டா எவ்வளவு நேரம் தேடுறா பாரு. இது வேற இருந்தா பிரியாணி கேதா? இல்ல. சிக்கன் ரைஸ் இருக்குதா? இல்ல. பரோட்டா கேதா? அதுவும் இல்ல. ஆம்லெட் கேதா? அதுவும் இல்ல. தோசை கேதா? இல்ல. இட்லி கேதா? இல்ல. எதுவும் இல்ல எதுக்கு ஓட்டல? யோ இருந்தா தானே இருக்குதுன்னு சொல்ல முடியும். டேய் கஸ்டமர் கத்தாதடா, சிஸ்டர் கேக்குறாங்கடா. சிஸ்டர் கேக்குறாங்களா? சரி கொடுக்க வேண்டியதானே? உள்ள இல்ல. சரி இல்லன்னு சொல்லு. கஸ்டமர் கத்தா குடுக்கணும், முதல் சொட்டு போடுறது ஞாபகம் இல்லையா? என்ன ஞாபகம் இல்லையோ? சரி போ, அங்க எங்கேயாச்சும் இருக்குதா பாரு. அங்கயா? சரி சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? பிரியாணி கேதா? இல்ல. சிக்கன் ரைஸ் கேதா? இல்ல. பரோட்டா கேதா? இல்ல. தோசை கேதா? அதுவும் இல்ல. இட்லி கேதா? இல்லையா? ஏன்டா சும்மா கத்தி நான் கத்தேறா? கேடா உடனே ஒரு இன்சல்ட் பண்றீங்க? நான் இன்ஸ்டால் பண்ணிட்டாங்க, உன்னை கம்மிட்டு போயா. நீ போடா, எத்தனை போய் குடுறா. என்ன இன்னும் ஆளை காணோம்? சிஸ்டர் தயார் பண்ணி எடுத்துன்னு வர போறானா? தானா என்ன இருந்தானா? என்னதுடா இது? தேடி கண்டுபிடிச்சு எடுத்துன்னு வரேன். நானா கேக்குறேன், நானா இது? டேய் நான் என்ன கேட்டா நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்க? நீ கேட்டுத்தானே எடுத்துன்னு வரான். டேய் நான் சிஸ்டர் கேட்டேன்டா, கோபத்தை கலப்பாத. யார் பாங்க கடைக்கார? இதுதான். நான் இல்ல. என்ன நான் இல்ல? நீ தானேப்பா கடைக்காரன். நான் எப்படி கடை நான் ஏமாந்து பாக்கீங்களா? ஐயா செம்ம வம்பு பிடிச்சவனா இருக்கானே. டேய் கடைக்குள்ள நீ தானே இருந்த?
நான் தான் நான் வேலை செய்யறேன். டேய் வேலை செஞ்சா கூட கடைக்கார நீ தான்டா. கேளுப்பா நீங்க வந்தது பைக்கு பிடிக்கிற மாதிரி பேசுறான்ப்பா. எப்பா ஏற்கனவே செம்ம டென்ஷன் ஆகுது. ஒரு சிசர் ஒன்று குடுறா. சிசரா கேக்குறா பாரு குடுறா. சிசரா வேணா குடுறா, செம்ம டென்ஷன் ஆகுதுடா. ஓ 21 தான் அவரு குத்தா நீ கேட்க கூடாது. ஆமா கேட்டதை குடுத்துட்டாரு, குத்து தொலை தானா என்னடா இது? கேட்டுப்பா நீ. அதான் நோ நானா கேட்டேன், இவன் நான் எடுத்து கொடுக்குறான். நானும் அதை தான் கேட்டேன், இவன் இதை தான் எடுத்து கொடுத்தான். நீங்க கேட்டு எடுத்து கொடுத்தா நாக்குறான். டேய் நான் சிஸ்டர் கேட்டேன்டா. ஐயோ இருக்க டென்ஷன் எல்லாம் இருக்க முடியாது. பாப்பா பாப்பா ஏன்பா பைக்கு பிடிக்க வைக்கிறான் அவன். கஸ்டமரை கோபப்படுத்துறேன். அவரை மட்டுமா கோவப்படுத்துறான், என்னையும் சேர்த்து தான் கோவப்படுத்துறான். ஆஹா நீங்க பண்றது சரியில்லை. அவங்க கேட்கறத ஒழுங்கா எடுத்து கொடு. அவங்க கேட்கறது கொடுத்தா வாங்க மாட்டாங்க. நான் என்ன பண்றதா? எது நாங்க வாங்க மாட்டோம்மா. உனக்கு நான் வேணும், உனக்கு நான் வேணும்பா. சிஸ்டர் வேணும்பா. கேடுங்க முதலியா சிஸ்டர் வேணுமா? டேய் கடையில இருந்து எடுத்து கொடுக்க வேண்டியதானடா. இந்த பத்திர முதலியால எடுத்து கையில வச்சுக்கிற வாங்க மாட்டாங்க. இது உங்க தப்பு. எடுத்து கையில வச்சுக்கிறா, நீங்க வாங்க மாட்டீங்க. ஒரு பைத்தியக்கார சிஸ்டர் வேணாம். ஏமா நான் இஷ்டம் வந்தாலே அடிக்காம நான் கொஞ்சம் வானா இல்ல உங்களால தான்டா. நீ இல்லன்னு சொல்லிருக்கலாம் இல்லடா சிஸ்டர். இருக்கிற சிஸ்டர் எவரு முதல்ல இல்லன்னு சொல்ல முடியும்? அதான் குடுக்கறேன் நான் வாங்கி போய் நான் ஏன்னா பிரச்சனை பண்ணிருக்கா. ஏடா இங்க நான் பைத்தியமா இல்ல நீங்க பைத்தியமா? நான் இந்த சிசரா கேட்டேன். பெரிய சிஸ்டர் கேட்டீங்களா? அது நம்ம கல்ல இல்லனா. நீங்க அப்பவே முதல்ல கேட்டிருந்தா நான் இல்லன்னு சொல்லிருப்பீங்க. அந்த சிஸ்டர் கேட்டீங்களா? நீங்க இன்னும் அந்த லைன்ல தான் இருக்கீங்களா? நான் கேட்டது சின்ன சீசரும் இல்ல பெரிய சீசரும் இல்லடா. சின்ன சிஸ்டர் இல்ல பெரிய சிஸ்டர் இல்ல, அப்ப மீடியமான சிஸ்டர் கேக்குறீங்க. அந்த சிஸ்டர் எங்கிட்ட இல்லனா. இத புடியா? விளக்கண்ணீங்களா? விளக்கண்ண கேக்குற எடுத்துக்கூடா. இவன் எங்கேயா ஓடுறான்? விளக்கு எண்ணெய் இல்லனா? ஐயோ எப்பா செம்ம கடை நடத்துறீங்களா? இன்னும் விளக்கு என்ன கேட்டா விளக்கு எண்ணெய் இல்ல. விளக்குல எண்ணெய் இல்லையா? நான் தீர்ந்து போயிட்டு இருக்கேன். போடா டேய், சும்மா எண்ணி ஊந்துட்டு போறாங்கடா. எல்லாம் உங்களால தான்டா. எத்தனை குத்தாலும் குத்தம், எத்தனை குடுறாலும் குத்தம். நான் தான் தெரியல. வா நீ முதலாளி போய் பேசுற. இவன பிச்சு கூட்டினாரான். ஏமா முதலாளி இவன் எது கேட்டா இல்லன்றான். ஏய் இங்க கேளு. நீ என்ன பரப்பாரி பேசிக்கிறேன், நாங்க பேசிக்கிறேன்ல. ஏய் நான் யாருன்னு தெரியாம நீ பாட்டு வார்த்தை விடுற. நான் அப்படிதானே பேசுவேன், பல்லு கொட்டிட்டு பாரு. ஏய் சொல்லுங்கடா, என்னடா இருந்தாலும் பேசிக்கினே இருக்கா? கேக்குறதுக்கு நல்லா இருக்குது, அதனால பேசிட்டு விடு முதலாளி. என்ன பாக்குற? அவன் இல்ல முதலாளி, அந்த ஆள் தான். ஓ நீரா முதலாளியா? நான் தான் முதலாளி. என்ன வேணும் உனக்கு? பிரியாணிக்குதா? இல்ல. சிக்கன் ரைஸ்க்குதா? இல்ல. ஆம்லெட்டுக்குதா? இல்லப்பா. பரோட்டாக்குதா? இல்லன்றல. தோசைக்குதா? ஏமா இல்லப்பா. இட்லிக்குதா? ஏமா இல்லன்றல. அதை தானே நானும் சொன்னேன். இருக்கிறத தானே இருக்குதுன்னு சொல்ல முடியும். சரி இப்ப வேற என்னதான் இருக்குது உங்ககிட்ட? பிஸ்கட் இருக்குது, சாப்பிடுறியா? சரி அதாவது கொடு. இதுல எந்த பிஸ்கட் வேணும்? இந்த பிஸ்கட் வேணும். இரு 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 பிடிச்சது வேணாம், வேற இரு. நான் இது கொஞ்சமா கம்மியாக்குதா? சரி ஒரு 50 காசு கம்மியா தான் கூட. அட வாங்கி துண்ணுப்பா, பாக்காத துண்ணு. கொஞ்சம் நம்பி போயிட்டு இருக்குதுப்பா. அது எலி எச்சு விட்டுருக்கான், அது கொஞ்சம் நம்பி போயிட்டு இருக்கான். என்னது வெளியேச்சா? என்னடா சொல்ற? அதான் துண்டியா, ஒன்னையாவது காசை கொடு. நீங்க சீட்டிங் பண்றீங்க. காசு குடியா டபுள் சிக்கா கூட காசா? என்னடா காசு? 100 ரூபாய் இருக்குதா? வாங்கி போடுறா. சரி நீ போயிட்டு வா. என்ன போயிட்டு வாயா? கேட்ட கொடுங்கடா. நீ எலி பிஸ்கட் துணிகிற, நான் எலிக்கு ரசித்து கொடுத்தாவில. பாவம் அது கொஞ்சோண்டு வெஸ்ட் போயிடுது. வந்து பார்க்கும்போது ஏமாந்துரும்ல. வாங்கடா புளிப்பு மிட்டாய் மூஞ்சிக்கலாம். டேய் இது வியாபாரம் பண்ணா எப்படா கடை விளங்க? உங்களுக்கு நல்லபடி 5 ரூபாய் பிஸ்கட் 100 ரூபாய் வித்துக்கிறோம். இது போதாதா? என்ன நீ எல்லாம் என்ன சொல்லணும்டா? வணக்கம். டேய் எப்படா இருக்க? நல்லா இருக்கிறேன். உங்கள்கிட்ட வேலை விட்டு போனல அருமையா இருக்கிறேன். இந்த ஆள் வேற வந்துக்கிறான். திரும்பி வந்துருவானோ? என்ன உன்னோட டீ மாஸ்டர் ஹோட்டல் மாஸ்டர் எல்லாம் போயிட்டாங்களாமா? ஆமாண்டா எல்லாம் போயிட்டாங்கடா. இவனுக்கு பேச்சு நம்ம இல்ல, அப்படிதான் போவானுங்க. யோ வேலை விட்டு போயிட்டல, என்ன முதலாளி கிட்ட 1க்கு 2 போட்டு கொடுக்குறா? ஏய் சூனிகார முஞ்சா, நல்லதா கேட்டுக்கோ. இந்த வேலை விட்டு வந்து பாரு, இப்ப நான் ஜம்முனுக்குறேன். டேய் திருப்பி நமக்கு வேலைக்கு வந்துடுறா. அந்த சம்பளம் நீ தர மாட்டியா? ஃபர்ஸ்டோட ஒரு 1000 ரூபாய் ஏத்தி தரேன்டா. வேணா அப்படியா சொல்ற? ஆனா இவங்க இருக்கக்கூடாது. ஏய் என் முதலாளி ஒரு வசதியா இருக்குது, நாங்க தான் காரணம். நீங்க தான் காரணமா? டேய் நீங்க வந்த பிறகு மாஸ்டர் கூட ஓட்டானுங்கடா. அப்போ உங்க வளர்ச்சியில எங்களுக்கு பங்கு இல்லைன்ற? இல்லவே இல்லைன்றேன். நீங்க வேலையை விட்டு போங்க, நான் பழையாளியே சேர்த்துக்கிறேன். அப்போ செட்டில்மெண்ட் கொடு. செட்டில்மெண்டா? என்னடா செட்டில்மெண்ட் கேக்குற? இவ்வளவு நாள் உழைச்சிருக்கோம் உங்க கடைக்காக, தெரியுமா தெரியாதா? ஏய் நான் போய் 2 நாள் தானே ஆகுது. என்னடா நீங்க போயிட்டீங்க?
நான் உங்ககிட்ட பேசலப்பா. அப்படி எதனா பேசணும் பாரு எங்க ஆளு கைத்து மேலே குத்துவான். குத்திட்டு வரேன் டேய் முதலாளி கத்தி எடுங்க முதலாளி எல்லாம் சுத்துற முதலாளி. அதெல்லாம் எடுக்காதடா, இந்தடா குத்துறேன். என்ன வச்சுக்கிறா? ஏய் ஏடா கத்தி எடுக்கிறான்னா கழுத்தை சொன்னீங்க இருக்கா? தெரியல முதலாளி. எங்க கிட்ட மோதிட்டீங்க, பின்னாடி பாப்பீங்க. வாடா போலாம். என்ன முதலாளி இப்படி ஏமாத்திட்டு போறானுங்க? போய் தொலைட்டோம். இனிமே என்ன நீ ஒழுங்கா வேலை செய்டா. அப்ப நீ 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வேணும். பாக்குறேன் வர போறோம்னா குத்தல இப்ப நான் வர மாட்டேன். வரலனா போற, அவள்லாம் கொடுக்க முடியாது. காஞ்சி போட்டோம். ஐயோ எல்லாம் போச்சே. ஸ்ட்ரைட்டா வந்து வேலையை கத்து விட்டானடா அவன். கிட்ட வாய் விட்டா அப்படி நீ வாய உள்ள. ஏன் டேமல் தட்டு முக்கணுங்களா? இவனா என்னப்பா? ஏன்டா நல்லா ராஜா மாதிரி மாஸ்டரா இருந்தேன், இப்ப கூஜா மாதிரி ஆயிட்டீங்களாடா. நாங்க என்ன பண்ணோம்? நீ அன்னைக்கு என்ன சொன்னியோ அதை சொன்னோம். நல்லா சொன்னீங்க பாவீங்களா, உங்களால என் வேலை போச்சேடா. எங்க வேலை தான் போயிடுச்சு. திரு அந்த ஆள் வந்து ஜாயின் பண்ணிட்டான். ஆட்டம் கோயால அந்த திட்டுக்கு போய் ஜாயிண்ட் ஆயிட்டானா? ஆமா ஆமா, உன்னை பத்தி ஏட கூடமா சொல்லிய இப்ப வேலைக்கு சேர்ந்துட்டான். மாவன வாயை வச்சு ஏர்ல போட்டுறேன். என்னடா இப்படி சொல்லி விட்டா? சரி விடு, இவன் போயிட்டு அவனை வேலையை விட்டு தூக்கிடுவான். அப்ப போய் நம்ம ஜாயிண்ட் ஆயிடலாம். தங்கம் விலை 2000 ஏறிட்டது. ஐயோயோ இவ்வளவு வேலை ஏறிடுச்சா? நான் எப்போ ஒட்டியான வாங்கி போறது? இதான் விஸ்வானா வீடுன்னு நினைக்கிறேன். ஐயா விஸ்வானா வீட்டுல இருக்குதே. என் வீட்டுக்காரன் கேக்குறியா? அவன் எங்க குச்சிட்டு படுத்துங்கன்றானா? இது விஸ்வானா பொண்ணாட்டியா? நான் இது ரொம்ப வயசான மாதிரி இருக்குது. அந்த திருட்டு கபோதி எங்க இருந்தா இருந்தா தள்ளி விட்டுரு, நான் உனக்கு காசு தரேன். ஐயோ ஒரு கட்டின புருஷன் எப்படி பேசுறிய? இதெல்லாம் நல்லா வகுதே. என்னயா இது? தங்க வேலைய பத்தி கேக்குறியா? தங்க வேலை 2000 ரூபாய் ஏறிடுச்சா? நான் எப்போ ஒட்டியான வாங்குறது? ஐயா நான் எப்ப தங்க வேலையை கேட்டேன்? விஸ்வானா எங்குதுன்னு சொல்லு. ராஜேஷா எங்கறான்? என்ன பாக்குறதுக்கு கூப்பிட்டானா? ஐயா இது நான் ரொம்ப அக்க போறாக்குதே. ராஜா சைலாம் ஒண்ணு இல்ல, கம்னுரே. இங்கே வரேன்ட்டானா? ஐயோயோ என் வீட்டுக்காரன் பாத்துருவானே. சிங்காரமா ஊரி சென்னையில பேரு, சென்னை சுத்தி கூதையா கூமாரி. இது எனக்கு தெரியா, இது நினைக்கிட்டே கேட்போம். நோ விஸ்வானா இருக்குதா உள்ள? ஏய் என்ன அங்க ஆள் அமிச்சானா? தங்க வேலை ஏறிச்சாயா? பவுனுக்கு 2000 ரூபாய். ஓ ஓரத்துக்கு பேனா? அட பைத்தியம் பருப்பு வாங்கிங்களா? நம்ம ஒண்ணு பேசினா அது ஒண்ணு பேசினுக்குதே. டேய் எத்தனை பேர் வந்தாலும் என் பொண்டாட்டியா யாராலும் தூங்க முடியாதுடா. ஓஹோ இதுதான் உன்னோட பொண்டாட்டியா? யோ வாழைக்காரோட முக்கா, உன் பொண்டாட்டி தூக்கத்தை பத்திடா பேசிங்க கிடக்குறான். விஸ்வானா எங்கடா? என்ன அச்சு போட்டு என் பொண்டாட்டி தூக்கலான்னு பாக்குறியா? ஐயா இதுங்கிட்ட மல்லு கட்ட முடியலையே. ஏப்பா இந்த பக்கம் வழி வருமா? அவங்க கிட்ட கேளு. ஏய் இவனா வச்சுனுக்கிறீனியா? வச்சுனுக்குறா நாப்பா பேசுதா? அவங்க கிட்ட கேளு. தங்க வேலை 2000 ரூபாய் ஏறி போச்சு. நான் எப்போ ஒடியானு வாங்குறது? 3 நேரத்துக்கு ஓட்டியானா நாப்பா பேசுதா? அதுங்களே கேளு. காடு மலை ஏரி குளம் எங்க போனாலும் என் பொண்டாட்டி கண்டுபிடிச்சணும்டா. இந்த ஆளு எப்படி பேசுங்க கிடக்குறான்? அவங்களே கேளு. அவங்களே கல்ல நீ சொல்ல மாட்டியா? நானும் காலையில இருந்து கேட்டு தாங்கிறேன் விஸ்வானா இருக்குதுன்னு. ஆனா பதிலுக்கு இதான் சொல்றாங்க. நான் 2 பேரும் பிளான் போட்டு தூக்க போறீங்களா? பிளான் போட்டு தூக்கத்துக்கு உங்க பொண்டாட்டினா ஐஸ் வர்றாயா? யோ இந்த பக்கம் வழிக்குதான்னு கேட்டையா? என்னாச்சு போட்டு தூக்கலான்னு பாக்குறீங்களா? ஐயா ஏமா நீயாவது சொல்லுமா, இந்த பக்கம் வழிக்குதாமா? என் புருஷனுக்கு நான் துரோகம் பண்ண மாட்டேன், என்னையும் கூப்பிடுற. நான் எப்படி அது கூப்பிட்டேன்? அதே கேளு. ஏனோ நாடகம் பத்தியா நிக்க நந்தினி வந்து சுரேஷ் கூட ஓடி போச்சான். டேய் என் பொண்டாட்டி தூக்கு பிளான் பண்றாங்கடா அவங்க. பாத்துட்டியா? இப்பதான் நான் பாத்துட்டு வரேன். இவர்கிட்ட கேட்கலாமா? நோ விஸ்வானா வீட்டுல இருக்குதானா? நீயும் பாத்துட்டியா சுரேஷ் கூட ஒண்ணதா? நோ நான்லாம் நாடகம் பாக்கல, விஸ்வானா இருக்குதான்னு கேட்டேன். அதான் தொடரன் போட்டேனா நாளைக்கு தான் வரோம். அவங்க எங்க வர்றாங்கன்னு நான் கரெக்டா தானே பேசுறேன்? கரெக்டா தான் பேசுற. சரி நீ கேளு. எப்பா இந்த பக்கம் வழிக்குதாப்பா? ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான் போடுவாங்க, நாளைக்கு மதியம் போடுவாங்க. அப்ப பாரு. டேய் இவன் இந்த நாடகத்தை விட்டு வெளியே வரலடா, இப்ப நாடா பண்றது? அவங்களே கேளு. ஏன்டா ஒரு அண்டி காசு அவங்க கூட போக சொல்லிட்டு நியாயமாடா? தோபர்னா என்ன அவன் கூட வேலைக்கு போக சொல்றியா? அதெல்லாம் நடக்காது. டேய் அண்டிடா, எது சொன்னாலும் சரி, கட்சி சொன்னாலும் சரி, அடிச்சு சொன்னாலும் சரி, கவர்மெண்ட் வேலைக்கு தான் போவேன் நானு. இது வேலைக்கு ஆகுதே, நீயே வைக்க எடுத்து தெரிஞ்சுக்கோ. எவட போறா? அட போடா. ஐயா யாருகிட்ட கேக்குறதா? நான் கொஞ்சம் தயவு செஞ்சு கேக்குறேண்ணா, இந்த பக்கம் வழிக்குதாண்ணா. நீ 1000 கேட்டாலும் சரி என் பொண்டாட்டி உங்க கூட அனுப்ப மாட்டேன். நீ வேற கவனிக்கா அதை விட்டு போடுவாங்க, நாளைக்கு மதியம் தான் போடுவாங்க. ஐயோ இவனுக்கு பாட்டு நானும் பேசுங்கிறானுங்களே. தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்பா அம்மா நல்லா இருக்கிறாங்களா? வானா தெய்வம் போல வந்தனா. எங்க அம்மா அப்பா எப்படின்னு உனக்கு தெரியும்? சாப்பாடுலாம் வேணாப்பா, நான் வீட்டுல சாப்பிட்டுக்கிறேன். அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க? அப்பா அம்மா நல்லா தாங்கிறாங்க, அதான் எப்படி தெரியும் உனக்கு? அட சாப்பாடு வேணாப்பா, பிரியாணி வாங்கி கொடுத்தா கூட வேணாப்பா. அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க? அட ஜாங்கின் வாயா, நான் உனக்கு எப்பயா பிரியாணி வாங்கி தரேன்னா எங்க அம்மா அப்பா எப்படியா உனக்கு தெரியும்?
ஐயோ ரொம்ப கெஞ்சி கேட்கறதால வா போய் சாப்பிடலாம். அப்பா அம்மா எப்படி இருக்கிறாங்க? அப்படியே போட்டு தாரம் வந்துருவேன். நான் எப்படி உனக்கு பிரியாணி வாங்கி தரேன்னா எங்க அம்மா அப்பா எப்படி உனக்கு தெரியும்? யோ நானா உன்னைய கை நோக்குறான் பிரியாணி சாப்பிட சொல்லி கெஞ்சறாப்பா. என் பொண்டாட்டி கூட்டிட்டு போக பாக்குறானா? நீ கம்மிடுறா நான் தந்தாலும் நாளைக்கு தான் போடுவாங்க. டேய் நீ 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 எல்லாம் ஒண்ணுதானா? 4 பேருக்கு பிரியாணி வாங்கி கொடுக்குறேன்றியா? சிக்கன் பிரியாணி வேணாம், மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்துரு. ஐயோ டேய் இந்த பக்கம் வழி கேட்டா வழிக்குதா இல்லையான்னு சொல்றா. தம்பி இந்த பக்கம் சரக்கு இருக்குதா? சரி கடியா வேணா அவங்ககிட்ட கேள்வி சொல்லுவாங்க. ஓ சரக்கு கிடைக்குதாங்க? பிரியாணியா? மாட்டின் சத்தான். ஓ பிரியாணி கட்டல சரக்கு 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 கிடைக்குதுக்கா? எனக்கு மட்டும் தான் வாங்கி தரேன்னு சொல்லிக்கிறாரு, உனக்கு இல்ல. ஓ எனக்கு எது வேணாம், சரக்கு கடை எங்குது? ஏப்பா முடிஞ்ச பிரிக் கேட்டா என்ன பாய்தா? ஓ இப்பதான் 12வது இப்பதான் தந்துக்குவாங்க. நாளைக்கு மதியம் தான் போடுவாங்க. ஓடி போன ஜோடி என்ன ஆச்சுன்னு தெரியல. ஓடி போன ஜோடியா? நான் என்ன பேசுறேன் நீ என்ன பேசுன? சரக்கு கடைனா? டேய் நான் ஆளு வேலை வந்து என் பொண்டாட்டி தூக்கு பாக்குறீங்க. உன் முன்னாடியா? யார் பாது? அத உட்காந்துக்குது அதான். இதுவா? அதேதான். நகை விலை ஏறி போச்சு, ஒட்டியானம் வாங்கணும், என்ன பண்றதுன்னு தெரியல. வழி கேட்ட என்னன்னு சொல்லுங்கப்பா. அதான் நானே புரியாமக்கிறேன், நீ கொம்முன்னு போ. அடச்சே கோட்டை சேர்ந்த என்ன பண்றதுன்னு ஒண்ணு தெரியலையா? என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையா? பேசாம பார்சல் வாங்கி வந்துருப்பா, இங்கேயே சாப்பிடலாம். என்னண்ணா பேசுற? நினைச்சு உடனே பாக்கிறதுக்கு சீடி கேட்டா வச்சுங்கிறான். 65 எல்லாம் வாங்கி தர மாட்டாங்க, வெறும் பிரியாணி தான் வாங்கி தருவாங்க. ஏம்பா நம்ம டான்ஸ் ஆடலாமா? கத்திரிக்காய் தொக்குலாம் தருவாங்க. மாமா மாமா பாட்டா பாரமர் மாமா 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 மாமா. சிதுபா நான் பொண்ணு இருந்தா வந்துறாக்கா. முடிஞ்சு போன நாளுக்கு எப்படியா திருப்பி போடுவாங்க? ஏன்டா இப்படி பண்றீங்க? இவர்தான் பொண்ணு அண்ணனா. ஆய் மச்சான். மச்சானா எப்பா மச்சான இல்ல மாமான இல்லப்பா, இந்த பக்கம் வழி இருக்குதாப்பா, அது சொல்லுங்கப்பா. அழகா இருக்குன்றியா பொண்ணு? பரவாயில்ல மச்சான். டேய் இது நாடா குடும்பம், நான் உனக்கு எப்படா பொண்ணு தரேன்னு நான் வழி தாண்டா கேட்டேன். பெரமா டான்ஸ் ஆடுறது போக பேசுங்க. பெரப்பா உன்னதான். டேய் அப்பா நல்லுனே தயவு செய்து வழி எங்குதுன்னு சொல்லுடா. மறுபடி நாங்க வரோம், நீங்க ஒரு வாட்டி வாங்க. வெறியத்துறானுங்களே கோவம் தாங்க முடியலடா. டேய் ஐயோ டைமர் ஆயிடுச்சா? சித்தப்பா உள்ள டிவி ஓடுது பாரு, ஆஃப் பண்ணல. என்னது உன் கூட நான் வேலைக்கு வரணுமா? அதெல்லாம் முடியாது. ஐயோ உங்ககிட்ட போய் பேசுறேன் பாரு. பெரியம்மா என்ன டான்ஸ் ஆடுங்கிற பெரியப்பா கூட? ஐயோ இது வேறயா? பெரியம்மா தங்க விலை ஏறி போச்சு, பவுனுக்கு 2000 ரூபாய். நான் எப்ப வாங்குறது ஒண்டியானா? ஓடியா தான் குறை. பெரியப்பா என்ன நீ கூத்தாய் நிக்கிற? என் ஃப்ரெண்டு பிரியாணி வாங்கி தரேன்னுறாரு. ஃப்ரெண்டா? எங்க யாருங்க நீங்க? தம்பி பொண்ணுல இருந்து வந்துக்கிறாங்க, மாப்பிள்ளை பாக்குறது. கம்முனு போற காமெடி பேசியா? ஏம்பா யார் பண்ணீங்க? எப்பா உனக்காவது கேட்கமா நான் பேசுறத? கேக்குது சொல்லுப்பா, என்ன விஷயம்? ஏன்டா ஒரு பெருமை கேறியா அவங்க கூட அம்பாரியா நாயமாடா? இங்க பால் பெரியப்பா ஏதாவது பேசினு இருக்காத, கம்முனு இரு. இந்த மாதிரி தான் பேசினுக்கிறாங்க. நான் ஒத்துக்க மாட்டேன், நான் ஒத்துக்க மாட்டேன், அவங்க கூட மாட்டேன். எனக்கு பைத்தியம் முடிச்சிச்சுப்பா, நான் வழி தான்ப்பா கேட்டேன். உங்களுக்கு வழி தானே வேணும், நேத்துக்கு வழி வேணும். இல்ல நான் இனிமே உங்க குடும்பத்துல வழி கேட்க மாட்டேன், நான் வந்த வழியில போயிருந்தேன். எப்பா ஏம்பா இருப்பா வழி சொல்றேன். தந்தன தந்தன மல்லிவாசம்